எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். ஆஹா, ரொம்ப அற்புதங்க. யாராலங்க இப்படி சொல்ல முடியும்? சொல்றாரு பாருங்க, ஒருவர் புறத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார், பிறரை பத்தி புறம் குறை கூறிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா, அவர் குறம் கூறுவதை இன்னொருவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட என்ன புறம் இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது என்று ஆராய்ந்து அந்த குறைகளில் முக்கியமான குறையை தேர்ந்தெடுத்து அவன் பிறரிடம் புறம் கூறுவான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க புறம் சொல்லுபவர்களாக, புறம் பேசுபவர்களாக, பிறரை முதுகுக்கு பின்னாடி பேசுபவர்களாக இருந்தீர்கள் ஆனால் உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி வேறு ஒருவர் புறம் பேசுவார் என்று உணருங்கள் என்று ஆக அற்புதமா சொல்றாருங்க. ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடம் நாம் சொல்லி பழகணும், நீங்கள் எப்பொழுதும் புறம் பேசாதீர்கள், பிறருடைய குறைகளை சுட்டி காட்டாதீர்கள், அவருடைய குறையை நேரடியாக சுட்டி காட்டுங்கள். அவருக்கு பின்னாடி போய் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு என்று குறை சொல்லாதீர்கள், புறம் பேசாதீர்கள் என்று நாம் சொல்லி பழகணும். ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.